ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலர்யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் லோன் பற்றி நம்ம செகண்ட் வீடியோவிலே பார்க்குறதா இருந்தோம். பட் ஐயப்ப பூஜை நடந்ததால் அதை பார்க்க முடியல. வாங்க ஹோம் லோன் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நான் எப்படி மணி அரேஞ்ச் பண்ணேன், வீடு கட்ட ஆசையாக பார்ட் 2 பார்க்கலாம். ஹோம் லோன்றது எல்லாருக்கும் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆனால் அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி என்னென்னா சேல்ரி பர்சனுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு மந்த்லி சேல்ரி ஸ்லிப் இருக்கும். ஸோ அதை வச்சு கொஞ்சம் ஈஸியாக வாங்க முடியும். சேல்ரி பர்சன் இல்லாமல் இந்த சுயதொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அவங்க அதுக்கு முன்னாடி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி வச்சுருந்தாங்க. 2 இயர்ஸ் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி வச்சுருக்கணும், அதோட ஸ்லிப்பெல்லாம் கேட்குறாங்கங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபைல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் லோன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் லோன் வேணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே யூடியூப் அண்ட் சோஷியல் மீடியாலாம் வந்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துருங்க ஃபுல் அண்ட் ஃபுல். எந்த பேங்க்கில் எப்படி என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, என்ன லோன் இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அடுத்ததாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் சேல்ரி பர்சனாக இருந்தாலுமே அவங்க வந்துட்டு ஒரு 6 மந்த் ஆர் 1 இயருக்கு அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே லோன் எதாவது வாங்கியிருக்காங்களா, அந்த லோனை எப்படி கரெக்டாக அடைச்சிருக்காங்களா, இன்னும் கட்டிகிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுறாங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோரும் செக் பண்ணுவாங்க. அதுவும் ஓகேவாக இருந்தால் தான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எப்படி லோன் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் அதிகமாக இருந்தால் அதை வச்சு கூட உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நீங்கள் ஹோம் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, லோ இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது எந்த பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத முக்கியமாக பார்க்கணுங்க. முக்கியமாக நீங்கள் லோன் ட்ரை பண்ணும்போது நேஷனலிஸ்ட் பேங்க்கில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் பேங்க் அப்ரோச் பண்ணும்போது அதில் தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு கம்மியாக இருக்குங்க. செகண்ட் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் தாங்க. நோ ப்ராசஸிங் ஃபீஸ். ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேங்க்கில் ப்ராசஸிங் ஃபீஸ் போடுறது இல்லை அப்படின்னு சொன்னாலும் சில பேங்க்கில் கண்டிப்பாக போட தாங்க செய்கிறாங்க. நம்ம அதை கணக்கு பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுவே ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் வந்துடுது நமக்கு. ஸோ வந்துட்டு நீங்கள் ப்ராசஸிங் ஃபீஸ் சொன்னாலும் அது எவ்வளோ வருது அப்படின்றத ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் முடிஞ்ச அளவு ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லாத ஒரு பேங்க்கில் நீங்கள் மூவ் பண்ணுறது நல்லதுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து சீக்கிரம் கடன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு 20,000 இல்லை உங்கள் கையில் என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அதை சேர்த்து கட்டிட்டு வாங்க. அங்கே பேங்க்கில் கட்டும்போது முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இதை வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டில் கழிக்காமல் நீங்கள் வந்துட்டு உங்களோட பிரின்சிபலில் கழிக்க சொல்லி நீங்கள் சொல்லணும். ஏன்னா நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது அவங்க பிரின்சிபலில் கழிச்சாங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் மந்த் நம்ம கட்டும்பொழுது நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு குறையுங்க. இல்லைனா நமக்கு வந்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் கழிச்சாங்க அப்படின்னா நம்மளோட பிரின்சிபல் அதே அளவு தான் இருக்கும். ஸோ மந்த்லி இன்னுமே அதே அளவு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிவிட்டு லோனை ஃபர்தராக மூவ் பண்ணுங்கள். ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லோன் பீரியட் வந்துட்டு 20 இயர்ஸோ 25 இயர்ஸ் அப்படி போடாதீங்க. ஏன்னா நீங்கள் 20 இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் போடும்போது தான் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டரோட சப்சிடி கிடைக்கும். 20 வருஷத்துக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சப்சிடிக்கு எலிஜிபிள் ஆவீங்க. நீங்கள் லாங் இயர்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்சிடி கிடைக்காது. உங்களுக்கு சப்சிடி வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் 20 வருஷத்துக்குள்ளே போட்டுக்கோங்க. ஃபிஃப்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஃப்ளோட்டிங் ரேட் அண்ட் ஃபிக்ஸ்டு ரேட் 2 விதமாக இருக்குங்க. ஃப்ளோட்டிங் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஐயில் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவாங்க. சேஞ்ச் பண்ணும்போது உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுங்க. ஃபிக்ஸ்டு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்து வந்துட்டு கட்டும் பொழுது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்தோ நீங்கள் கட்டி முடிகிற வரைக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் தாங்க இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடை விட ஃப்ளோட்டிங் ரேட் தாங்க எடுத்துக்குவாங்க. ஆர்பிஐயில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பிஎம்ஏஒய் சப்சிடி, அதாவது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்ற ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் வீட்டு லோன் வாங்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாமே 2,67,000 வரைக்கும் சப்சிடி அமௌண்ட் பண்ணுறாங்கங்க கவர்மெண்ட்டில். இப்போ நிறைய பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் எடுக்கிறப்பவே இதை பற்றிய டீட்டெயில்டையும் சொல்லி இந்த ப்ராசஸையும் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் சப்போஸ் அவங்க பண்ணாமல் இந்த ப்ராசஸ் நீங்கள் தனியாக பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு நீங்கள் செலவு பண்ண வேண்டியதாக இருக்குங்க.
ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக செக் பண்ணிட்டு தான் நீங்கள் அப்புறம் பேங்க் லோனுக்கே மூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம பேங்க்கில் லோன் தராங்க, ஏன் ஃபோன்லேயே ஆனானா மெசேஜ் வருது பேங்க்கில் லோன் வேணுமான்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க தராங்கன்றதுக்காக நம்ம உடனே வாங்கிட முடியாது. இவ்வளோ விஷயத்த செக் பண்ண எங்களுக்கு லோனே கிடைக்கலங்க. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் சேலரி பர்சன் இல்லை. அங்கே வந்துட்டு ஐடியும் ஃபைல் பண்ணிக்கல. ஏன்னா ஒரு 3 மந்த்தாக தான் அந்த வீடு கட்டுற ஐடியா போயிட்டே இருந்தது. அப்படி இருந்தும் நான் நிறைய பேங்க்கில் மூவ் பண்ணதில் வந்துட்டு எனக்கு ஒரு ப்ரைவேட் பேங்க்லேருந்து ஆஃபர் கிடச்சிது. நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு அவங்க சொன்ன இன்ட்ரெஸ்ட்டு இந்த ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் கணக்கு பண்ணும்போது நாங்கள் வாங்குகிற அமௌண்ட்டோட டபுள் மடங்கு வந்ததுங்க. ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா முன்னாடி கொடுக்குறேன்னு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக பரவாயில்லையே நமக்கு லோன் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தேன். அப்புறம் அவங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கூட கம்மின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அதை எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம வாங்குகிற அமௌண்ட்டோட ஒரு டபுள் மடங்குக்கும் மேலே வந்துருச்சு. ஸோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம். அப்புறம் நிறைய ஃபினான்ஸ் கம்பெனியில் வந்து ட்ரை பண்ணோம். அப்படி இருந்து ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி வந்துட்டு சொல்கிற எதுக்கு எல்லாத்துக்கும் ஓகேன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதாவது மந்த்லி வந்துட்டு நாங்கள் அமௌண்ட் கட்டும்பொழுது பிரின்சிபலில் கழிச்சிக்குவேன், ப்ரீ க்ளோசர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்துட்டு எந்த வந்து பெனால்ட்டியும் நாங்கள் போட மாட்டோம் அப்படின்ட்டு இவ்வளோ விஷயத்தையும் சொன்னாங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம டாக்குமெண்ட்டை கொடுக்க போகிறோம் அப்படின்ற போது நம்ம நிறைய செக் பண்ணணும். நான் வந்துட்டு நிறைய ரிவ்யூ பண்ணேன், அவங்க மேனேஜர்கிட்ட பேசினேன். அப்படி ரிவ்யூ பண்ணும்பொழுது எனக்கு ஒரு சின்ன சின்ன மைனஸ் தெரிஞ்சது. அப்படியே அதை ட்ராப் பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு லோன் தராங்கன்றனால நம்ம டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போய் பணம் வைக்க முடியாதுங்க. ஸோ சின்ன மைனஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை அப்படியே ட்ராப் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட நான் இதை ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய பேருக்கு இப்போ லோன் வேணும் அப்படின்ற ஒரு அவசரத்தில் இருக்கும் பொழுது பஸ்ஸில் இல்லை ஆட்டோக்கு பின்னாடி இல்லை எங்கேயாவது வெளியே செவுத்துலலாம் ஒட்டியிருப்பாங்க, லோன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கம்பெனி நேமோ ஏதோ ஒன்று போட்டு ஒட்டியிருப்பாங்க. நமக்கு வேணுன்ற நேரத்தில் அதை பார்த்தோன்னா அங்கே போய் நம்ம போய் வாங்கிட்டோம் அப்படின்னா, அவசரப்பட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் எதையுமே யோசித்து செய்யுங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேங்க. நீங்கள் யாராவது இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பேங்க் லோன் பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலோ இல்லை நான் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தாலும் அதையுமே நீங்கள் சொல்லுங்கள். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் கண்டென்ட் இருக்குங்க. ஏன்னா இது வந்து என்னோட அனுபவம், நான் என்னென்ன என்னோடய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணேன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதால தான் என்னோடய ஓன் கண்டென்ட்டை நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நாங்கள் எப்படியோ வீடு கட்ட மணியும் அரேஞ்ச் பண்ணிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் கையில் சேவிங்ஸ் இருந்தது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மணி அரேஞ்ச் பண்ணி ஒரு பில்டர்ஸ்கிட்டையும் கொடுத்து வீடு கட்டுற டேட்டையுமே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் எப்படி வீடு கட்ட பிளான் போட்டோம், நான் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம், இன்னும் என்னோடய வீட்டோட அக்ரிமெண்ட்டு, என்னோடய வீட்டோட பிளான், இப்படி எல்லாத்தையுமே நான் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுறேங்க. இது வந்து கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்காவது உதவும்னு நினைக்கிறேன். நான் வீடு கட்டும்போது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தேடினேன். அப்போது அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் அப்படி போஸ்ட் பண்ணும்போது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிதாங்க போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.